ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் தான் வந்து பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போடணும். ஆயில் போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்ச நேரம் வந்து வதக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சால்ட் வந்து ஆட் பண்ணி இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் அந்த ஜிடிஜிட்டாக இருக்குல்ல பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மாதிரி குழப்பம் வந்து போயிடும். இந்த மாதிரி நல்லா வதக்கினீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கிக்கும். ஸோ வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி வறுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் வந்து போட்டுக்கலாம். ஆயில் போட்டுட்டு ஆயில் வந்து நல்லா காயும். காஞ்சி பெருக்கு கடுகு, சீரகம், ஸோ உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, டேஸ்ட்டுக்காக உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வந்து போட்டிருக்கோம். நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து தட்டி போட்டிருக்கோம். இதை வந்து நல்லா வதக்கிட்டோம். ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெண்டைக்காய் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து போட்டுக்கிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதுவும் போட தேவையில்லை. அப்படி வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடி வந்து லைட்டாக வந்து ஆட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி எல்லாம் இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இது வதக்கிட்டுக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 minutes க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. எண்ணெய் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் வந்து நல்லா வேகட்டும். நேரம் வந்து நல்லா வந்து ஸ்டீம் ஆகட்டும். நல்லா வந்து வேகட்டும். ஸோ உப்பு பத்தலைன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னாக்கா இது வந்து தேங்காய் அப்புறமா கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறைப்பாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வெந்த பிறகு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அப்படியே வந்து இப்படி துருவி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ கொஞ்ச நேரம் வந்து இப்படியே வெந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து பத்தலைன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலக்கி விடுறது வேணால். கலக்கி விட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிடும். தேங்காய் வந்து அடி பிடிக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அதோட எசன்ஸ் வந்து இதில் இறங்கிறதுக்காக நம்ம பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குது. அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து தேய்ச்சி போகிறோம். இந்த மாதிரி வந்து பண்ணிக்கணும். ஸோ சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து தேய்ச்சி போட்டுக்கணும். இதெல்லாம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேயர் சப்பாத்தி வந்து கரெக்டாக வரும். ஸோ சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி இருக்குது. இது வந்து இப்படி போகிறதுனால என்ன ஆகும்னாக்கா நம்மளுக்கு வந்து சாஃப்டாக வந்து சப்பாத்தி ஆகும். டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து காம்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து வெண்டைக்காய் பொரியல் தேங்காய் போட்டு ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவரைக்காய் பொரியல் வந்து போட்டுக்கிறோம். 4 ஃபோல்டாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ தட் இது மாதிரி வந்து அது வந்து லேயராக நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லேயர் சப்பாத்தி மாதிரி சூப்பராக வரும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இதில் வந்து ஆயில் வந்து போட மாட்டேன். மேக்ஸிமம் எந்த அளவுக்கு ஆயில் கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பொங்குது. ஸோ தொப்பாவோடு பாருங்கள். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் வந்து செஞ்சுக்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஹாட் பாக்ஸில் வந்து செஞ்சு போட்டிருக்கேன். அதே மாதிரி இதை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு சப்பாத்தி, வெண்டைக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல் வந்து பண்ண போகிறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான முறையில் தான் நம்ம வந்து செய்யப்போம். குக்கரில் வந்து செஞ்சாக்கா ரொம்ப குயிக்காக வந்து ஆகிடும். ஸோ கேஸை வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஆயில் வந்து போட்டிருக்கேன். ஆயில் வந்து நல்லா காய்க்கும். நான் வந்து லிமிட்டடாக தான் ஆயில் போடுறேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆயில் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். கடுகு,
சீரகம், ஸோ கடுகு உளுத்தம் பருப்பு பண்ணோம். பூண்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நல்லா வதங்கணும். ஸோ இதை நல்லா வந்து வதக்கிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் வந்து இதில் வந்து ஆட் பண்ணலாம். அவரைக்காய் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து இது வதக்கிட்டாங்க. நல்லா வந்து வதக்கிட்டுருக்கோங்க. உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க, பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்து மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு வந்து ஒரு 3 to 4 days வரைக்கும் 3 to 4 minutes வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வைக்கணும். ஸோ இது வந்து நல்லா வதங்கிட்டோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து தண்ணி வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி வந்து போட்டுக்கிட்டு இது வந்து நல்லா வந்து வதக்கி வைக்கணும். ஸோ நல்லா வந்து உப்பு காரெல்லாம் வந்து நல்லா பண்ணிட்டோம், வதக்கிட்டோம். அப்புறமா லாஸ்ட் ஒரு 4 விசில் வரைக்கும் விடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 விசில் வந்த பிறகு நம்ம வந்து தேங்காய் மிக்சியில் அரைச்சிட்டு, இது தேங்காய் கொஞ்சம் கலக்கா பருப்பு மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம வந்து துருவி விடணும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட். பார்த்திங்கன்னா விசிலெல்லாம் வந்த பிறகு ஆஃப் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா அவரைக்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வேகட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நல்லா வந்து வேகட்டும். 1.5 hour வந்து பாயில் ஆகட்டும். அந்த கோகனட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கலக்கி விடக்கூடாது. அதோட வாட்டரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரையில் வந்து மிக்ஸ் ஆச்சுன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக. ஸோ ஒரு 10 to 15 minutes வரைக்கும் வேகட்டும். வெந்துச்சுன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இப்படி கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு 10 to 15 minutes வரைக்கும் விட்டுறோம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இந்த மாதிரி கிரேவி மாதிரியே வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து திக்காக வந்து ஒரு ஃப்ரை மாதிரி வந்து பண்ண பார்த்துல ஒரு கிரேவி மாதிரியே வந்து வச்சுறேன். அதுதான் சப்பாத்தி தூள் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. 4 ஃபோல்டாக பண்ணிவிட்டு இது மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ தட் இது மாதிரி வந்து அது வந்து லேயராக நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லேயர் சப்பாத்தி மாதிரி சூப்பராக வரும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இது வந்து ஆயில் வந்து போட மாட்டேன். மேக்ஸிமம் எந்த அளவுக்கு ஆயில் கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பொங்குது. ஸோ தொப்பாவது பாருங்கள். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் வந்து செஞ்சுக்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஹாட் பாக்ஸில் வந்து செஞ்சு போட்டிருக்கேன். அதே மாதிரி இதை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து தேய்ச்சி போகிறோம். இந்த மாதிரி வந்து பண்ணிக்கணும். ஸோ சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து தேய்ச்சி போட்டுக்கணும். இதெல்லாம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேயர் சப்பாத்தி வந்து கரெக்டாக வரும். ஸோ சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி இருக்குது. இது வந்து இப்படி போடுறதுனால என்ன ஆகும்னாக்கா நம்மளுக்கு வந்து சாஃப்டாக வந்து சப்பாத்தி ஆகும். டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து காம்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து வெண்டைக்காய் பொரியலில் தேங்காய் போட்டு ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவரைக்காய் பொரியல் வந்து போட்டுக்கிறோம். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு சப்பாத்தி, வெண்டைக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல் சூப்பராக இருக்கும்.